3 வேணும் இன்னொன்று இருக்கானு 16 வயல உடைக்குது என்ன எனக்கு இந்த முறை வெண்டிக்காய் தான் கூட வந்திருக்கு. நல்ல பாவம் இது நல்ல பாவக்கா பெரிய பெரிய மிளகாயில ஒரு 10 கண்டுக்கிட்டே வரும். எல்லாம் முந்திரிய பழத்து மஞ்சள்னு சொல்லி ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. இந்த ஒரு வண்டு ஒன்று இப்போ எல்லா இடம் தெரியுது, எல்லா கார்டனையும் வச்சு கொண்டு தெரியுது. இந்த இதாக எல்லா மருந்தும் போட்டும் ஒருத்தருக்கும் அந்த இது இது பண்ணதில்லை. மிளகாநாதன் மகள் என்று சொன்னாலும் அதால் மிளகா கண்டுகள் விருப்பம். எனக்கு மிளகா கண்டுகள் ஒரு விதமாக நடவணும் விருப்பம். இந்த சுரைக்காய் இங்கே வந்து இங்கே அந்த சுரைக்காய் நான் கண்டிருக்கேன். நீட்டு சுரைக்காய், பச்சை சுரைக்காய். சைனீஸ் ஆக்கள் வந்து வசையாக இருந்தாங்க, கிளிஞ்சியில் எல்லாம் நாங்கள் வசையாக இருந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். குவனேசன் அண்ணா வீட்டை வந்திருக்கிறோம். அண்ணாண்டா வீட்டு தோட்டம் பார்க்க போகிறோம். எல்லா இடம் வந்து இப்போ இந்த ஏமனுக்கு வந்துட்டு இப்போ கனநாளில் இருக்கிறேன். என்னென்றால் எங்களை வயதும் போய் கொண்டு இருக்காது. இது அதோட தோட்டம் செய்வோம் வந்து சின்ன தோட்டம் தான், பெரிய தோட்டம் இல்லை. வீட்டுக்கு காணும். வீட்டுக்கு மிளகா, கத்திரிக்காய், வெண்டிக்காய், அந்த பூசணிக்காயெல்லாம் போட்டு வச்சிருக்கு. உங்களோட கண்டு நாங்கள் சின்ன வாங்க வீடியோவுக்கு அடுத்து போடுறோம் உண்டு. எங்களுக்கு அது விளந்தனில் ஒரு காணி இருக்குது, 3 ஏக்கர் காணி, தோட்டக்காணி. 3 ஏக்கர் காணி விளந்தன். அது விற்கிற நோக்கம் இல்லை, தோட்டம் பார்ப்போம் செய்யணும். அது நல்ல தோட்டக்காணி. அங்கே ஐயா வந்துட்டு போயிட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்க்க பாருங்க. தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. இது இப்போ பாவக்காய் வந்துருக்கு, ஆனால் சரியாக இது வேற இல்லை. இது பாவக்காய் ஒன்று இருக்கிறார். இங்கே இது செடி டொமாட்டோண்டு பழுத்துட்டு சின்ன தக்காளி சாப்பிடுங்களா? நல்லா இருக்கும். இது இங்கே பாரத்தில் எல்லாம் உரங்கள் எல்லாம் என்றால் முட்டைக்கோது, மற்றது முட்டைக்கோது ஒன்று அரைச்சி அதை தூவி போடுறது. அதை போன வருஷம் செய்யலை, இந்த வருஷம் தான் இந்த முட்டைக்கோது போட்டு நல்லா வந்துருக்கு. இங்கே இது வந்து இது பாவக்காய். பாவக்காய் அங்கே வழியும் காய்ச்சது. இது நல்ல பாவக்காய். வெறும் பாவக்காய் எல்லாம் புடுங்கிட்டோம். சமைச்சு சாப்பிட்றது. இது பசலி. என்னங்க பசலி வந்து நல்ல சாமான் உடம்புக்கு. பருப்பு போட்டு காய்ச்ச ஊர்ல இருக்கு. நான் இதா இது இங்கே நான் ஒரு இது நாங்கள் சிங்கள ஏரியாவிலேருந்து கொண்டு வரோம். இங்கே இந்த வருமான இந்த இலையில வெட்டி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இது கத்திரிக்காய் கண்டு மரத்தண்டு இருக்குது. இது மிளகா பெரிய பெரிய மிளகாயில ஒரு 10 கண்டுக்கிட்ட வேறு மிளகா காட்டினேன். இது வெண்டிக்காய் காய்க்கிறேன். இது வந்து வெள்ளை கத்திரிக்காய். புடுங்கிட்டோம் கொஞ்சம். புடுங்கி எங்கள் வீட்டு தேவைக்கு 6 மாதம் வந்தது தானே. இது வெண்டிக்காய் 10-12 கண்டுக்கிட்ட வெண்டிக்காய் வச்சேன். வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். அப்போ அண்ணா ஹெல்ப் பண்ணுறவர் இல்லை அண்ணா தனியாக தானே செய்கிறவர்? அண்ணாவும் நானும் சேர்ந்து தான் செய்யணும். 2 பேருமா. எங்களுக்கு கார்டன்ண்டா சரியான விருப்பம். எங்களுக்கு சம்மர் டைம் வந்துட்டா எங்களோட என்ஜாய்மெண்ட் முழுக்க எங்களுக்கு பின்பக்க கார்டனில் மட்டும்தான். எங்களுக்கு இது வந்து போன வருஷம் சரியாக வரையில்லை. நாங்கள் சிலோனுக்கு போனதால நாங்கள் செய்யலை. இந்த வருஷம் 3 கைண்டான இது வேண்டி போட்டு நான். அதில் இந்த சுரைக்காய் நீங்கள் படம் எடுத்தீங்களோ தெரியல. முட்டு சுரைக்காய்ன்னு சொல்லி சொல்கிறது. இது வர்றது கஷ்டம். இந்த சுரைக்காய் இதில் 3 விதம் போட்டுனா 2 தான் வருது. நான் கண்டுகளை பண்ணிட்டு கொடுப்பேன். அவர் தான் பக்குவப்படுத்தி எல்லாம் நடுறது, தண்ணி விடுறது எல்லாம் அவர் தான். சப்போர்ட் ஃபுல்லாக அவர் தான். எனக்கு இந்த முறை வெண்டிக்காய் தான் கூட வந்திருக்கு. சாப்பிட்டா டைப்பிட்டு சாப்பிடு நல்லா. இது இந்த அப்படிங்கிட்டோம். இதுவும் வெண்டிக்காய் தான். வெண்டிக்காய் லேசாக வராது, நட்டு வந்திருக்கு. இன்னொரு விதமான வெண்டிக்காய் இருக்குது. எல்லாம் வெண்டிக்காய். வெண்டிக்காய் பூ இங்கே வாங்க. வெண்டிக்காய் பூ தேனி. தேனி வேணும் கவனம் குத்தும். கத்திரிக்காய் பெருசாக ஒன்று காய்ச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும். அது இது
என்ன லாபம் இல்லை ஒரு மன மன சந்தோஷம். இது வந்து பேசில் இல்லையாண்டு மணிச்சாம அந்த சலாட்டு போட்டு சப்பானி போட்டு போடல. இது ஒரு வண்டிக்காக வேங்க, வண்டியாக பெட்டியாக வேலை வந்துருக்கு, பூ பூத்துருக்கு. இதை பாருங்க இஞ்சால கரிமிளகாய் இங்கே தோட்டம் இங்கே இந்த இதை பாருங்க. அப்போ எவ்வளோ காலமாக இதெல்லாம் செய்கிறீங்க? நான் இப்போ இந்த வீடு வாங்கி இப்போ 21 வருஷம். ஆரம்பம் மெல்ல மெல்ல கொத்தி பசலை போட்டு மரப்பை இப்படியே போட்டு இப்படி எங்கள் தேவை செய்கிறது. பூசணி இதுக்கிற முடியலாம் பூசணி கொடியெல்லாம் வந்து வளர்ந்துகின்றது. இந்த பாருங்க மிளகா, இதுக்கு தலைகளா முளைக்கலாம் மிளகா. மேலே முன்னா வருது. என்ன இது நல்ல மிளகா உரைப்பான மிளகா. இது வந்து பூ டைமண்ட் ஆட்டு 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 இறைச்சிக்கு போட்டு இந்த லேம் இருக்கிற எலும்பு இருக்கிற வரி எலும்பு அதுக்கு இதாக போதும் தூக்கி போட்டு மேலே சூப்பர் சூப்பர் சார். என்னென்ன அந்த லேம் இருக்குல்ல ஒரு வாசம் லேம் அந்த ஆட்டு எலும்பு இதை அதில் எண்ணெயை பூசி போட்டு போட்டு கொஞ்சம் ஊற போட்டு குக் பண்ணிக்க இந்த வாசத்தோட இது வந்து ஒரு மெண்டியில் இது இது இஞ்சியில் வருது இஞ்சி. இது என்ன வித்தியாசமாக இருக்குது இங்கே அதுவும் ஒரு இதுதான் டைம் என்னன்னு தான் நிறைய ஒரு தோட்டங்களுக்கு போனாங்களா இப்படி எடுத்துரும் நான் இது முக்கியமாக வைக்கிறேன் நான். ஏன்டால் எங்கள் வீட்டு தேவைக்கு பட்டி போட்டு காய விட்டு அரைச்சி போட்டு அந்த இறைச்சி அளவுக்கு போட்டு செய்யணும். மற்ற எஞ்சாங்க மிளகா நான் இப்போ 10 கண்டுக்கிட்ட மிளகா வச்சினேன். மிளகா கண்டு இது நல்ல நீளமான காயாக நீளமான காய். இதுவும் இது இங்கே இங்கே இதுவும் மிளகா. இங்கே இது என்ன அந்த உரைப்பான மிளகாய்? இது உரைப்பான இது இந்த கைனீஸ் காயின் பேப்பர்னு சொல்லுவாங்க. அரைச்சி மஞ்சளும் சிவப்பும் இருக்கும். இது 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 என்ன இது என்ன இது ஏன் உரைப்பு? ஆமாம் இதுவும் இதுவும் அப்படி தான். இங்கே 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 வேணும் நிறைய காய்ச்சி குடமிளா இல்லைண்ணே. இது வந்து கைனீஸ் அந்த அதில் அரைச்சி போட வச்சுரும் அமெரிக்கன் பேப்பர் அமெரிக்கன் பேப்பர்ன்றாங்க. இஞ்சாங்க வேறு இந்த மிளகா. இது என்ன மிளகா? இது பெரிய மிளகா. இங்கே பாருங்க கறி மிளகா மிளகா. இது மிளகா என்னென்றால் இது இது என்னென்ன கிரில் பண்ணலாம் அந்த மிளகா. சும்மா சீசன் பண்ணி போட்டு கிரில்லில் போட்டால் அதை உருகி அந்த தோலை உரிச்சு போட்டு பானுக்கு வச்சு சாப்பிடலாம். சூப்பர் சாப்பிடலாம். கிரிக்காரங்க ரசனை உள்ள ஆள் தான் நீங்கள். வசதி இல்லை ஒரு மாதிரி ஒரு அரைவாசி கொண்டு ரிச்சனை இருக்கிறேன். இந்த இங்கே பாருங்க மிளகா. பாருங்க இந்த எங்களை ஊர் மிளகா ஊர் மிளகா. மற்றது இஞ்சாலையும் இருக்குது. இஞ்சாலையும் இருக்குது. ஐயோ நான் பிடுங்கினா என்னென்னா வயசு சொல்லுவா பிடுங்கா முத்தையிலேண்டு முச்சது முத்திட்டு இது மிளகா. மற்றது என்ன இஞ்சாலை இது தக்காளி காண்டு. தக்காளி இஞ்சாலையும் இங்கே கணக்க கிடக்கு தக்காளி காண்டு. இது தக்காளி காண்டு இங்கே பெரிய பாரத்தில் எல்லாம் குவிஞ்சிருக்கு. இங்கே இங்கே பாரம் இது வேறு இஞ்சி வேங்க பாரத்தில் இதுக்கு தடி வச்சு நல்லா கட்டுவோம். இது என்ன தக்காளி? பெரிய பெரிய மஞ்சள் தக்காளி. இது மஞ்சள் இது பழுத்தோன்னே மஞ்சள் இங்கே வேங்க இங்கே வேங்க இங்கே பாருங்க இருக்கு இங்கே வேங்க. இது காய்ச்சோன்னே மஞ்சளாக வேறு மஞ்சள் வந்து இது தக்காளி அஞ்சு வேங்க இங்கே இது சொதி பால் கறி வச்சாவிட கருவாடம் போட்டு பால் கருவாடம் போட்டு வைக்கணும். உங்களோட ஊர்லேருந்து எடுப்பீங்க கருவாடுகள்? கருவாடு நான் போன வருஷம் போய் கொண்டு வந்தேன். இது ஒரு தக்காளி என்ன இங்கே என்ன பாயத்தில் வாங்க இதெல்லாம் மஞ்சள் வேண்ட நீங்களா? நீங்கள் விதைகள் எல்லாம் வச்சிருப்பீங்களா? இங்கே வெஞ்சு வாங்க. இதான் மஞ்சள் கத்தரிக்கா அஞ்சு மஞ்சள். ஆமாம் ஆமாம் மஞ்சள் இருக்குது. மற்றது இங்கே இங்கேயும் இது வந்து சரி குட்டி குட்டி அண்ணே இது பார்த்தீங்களா இங்கே இப்படி சரி சரி கிரேப்ஸ் அங்காலே இருக்கிறது கேஸ் மாதிரி படுக்காது இப்படி வளர்ந்து வளர்க்கிட்டு சரி சரி நீங்கள் அதுக்காண்டி தோட்டத்தை உங்களுக்காண்டி எடுங்க இது
மற்றது இது அது என்ன அதுக்கு இந்த கலர்ல கிடக்கு இப்போ நாவல் கலர்ல அது தக்காளி தான். தக்காளி தான் அப்போ காய்ச்சணும் அப்படியே இருக்கும் இங்கே அப்படியே இருக்கும் இந்த கொடி வந்து இது இந்த மிளகா இலை நாட்டு ஆமா. இது பூசணி இது என்ன இது பூசணியில பாரு. இதை பாருங்க தக்காளி ஆமா ஆமா. இல்லைங்க இது இது மிளகா சாடிக்கு வளர்த்து தாளிக்கு மரம் என்ன இது? இது மரமோ மரத்துல. இது வேறு அதான் இது போஞ்சி அப்போ கிட்டத்தட்ட நிறைய இதுதான் வச்சிருக்கிறீங்க. இது மெட்ட போஞ்சி இங்கே இந்த போஞ்சி ஆஹா. இது போஞ்சி இது மிளகா இது ஒரு போஞ்சி தான் மற்றது இங்கே இதைத்தான் பாருங்க இதுதான் பெரிய விஷயம் இருக்கு. இது ஒவ்வொரு விதம் வளரும் இதுதான் முக்கியமாக இருக்கணும் அதுக்கு பின்னால பெருசா ஒரு ஆள் இருக்கிறார். பெருசாக இருக்குது இங்கே ஒரு போட்டோ எடுக்கணும். இங்கே ஒரு போட்டோ எடுக்கணும். இதுக்கு என்ன பேர்? இது இங்கே வந்து இங்கே அந்த சுரக்காய் நான் கண்டிருக்கேன். நீட்டு சுரக்காய் பச்சை சுரக்காய் சைனீஸ் ஆக்கள் வந்து இதை வெட்டி சூப்பு வச்சு அது பால் கறி பால் கறி வைப்பாங்க. பருப்பு போட்டு காய்ச்சாலும் சூப்பராக இருக்கும். இன்னொன்று இருக்கேன்னு இதால் வாங்க இது இங்கே கொடியாக வளர்ந்துருக்கு. இங்கே வாங்க இங்கே உள்ளேயும் வச்சிருக்கிறேன். முழு வளர்ந்துருக்கு வேறு என்ன அதான் எங்கட ஊர்ல இருந்து இப்படி செய்ய மாட்டேன். அப்பர் வந்து தோட்டக்காரன் நான் போகிறேன் இல்லை நான் அங்கே இங்கே வந்து இங்கே வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணுன்ற ஆசை செய்தால் முடிய வளம்பி இதை செய்யக்க எங்களுக்கு உற்சாகம் வருத்தங்கள் வராது. ஏதோ இவ்வளோ காலம் இருக்கிறவனைக்கே கடவுளாக நிம்மதி. வேற என்ன கொண்டு வர போறீங்க உங்களோட தோட்டத்துக்கு இனி அடுத்த வருஷம் நான் இந்த முக்கியமான கண்டதான் வைக்கணும். நான் ஏன்னால் இந்த குளிர் வார நேரம் சிலது அப்படியே கணக்காக வராது காய்க்காது. மற்றது கீரை போட்டால் கீரை போட்டால் அது கீரை போடைக்க மற்ற இதை சத்தை இழுக்குதுன்னு அதை கீரை போடக்கூடாது. அதுக்கெல்லாம் வேறு கண்ட கீரையை செப்பரேட்டாக போடணும். சின்ன வெங்காயம் பஜ்ஜினா இந்த வருஷம் போன வருஷம் நல்லா வந்தது. இந்த வருஷம் அவ்வளோ சரியாக வேற இல்லை. ஓகே பூ இது ஒரு பேக்கெட்டை விற்பாங்க. இல்லை இது வந்து நாங்கள் கார்டன் ஸ்டோரில் வாங்கினோம் மரத்தோடு வாங்கி நட்டு ஒவ்வொரு இதுலேயும் படம் போட்டு விற்பாங்க. அப்போ அதை வாங்கி நட்டு இதெல்லாம் முதலே ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களா? முதலே நாங்கள் ஏப்ரல் மாதம் வந்து எல்லாம் ஏப்ரல் மாதம் கடைசியில் எல்லா கண்டும் வந்துடும். சாடிக்க விட்டு வளர்க்குறோம் சாலியாக விற்பாங்க. நாங்கள் அதை நல்ல கண்டா பார்த்து வாங்கி நட்ட மாட்டோம். நல்ல இதாக வேறு சூப்பராக வேறு. ஊர் மிளகாய் எல்லாம் என்ன செய்யணும்? ஊர் மிளகாய் நாங்கள் சிலாக்க செய்யணும். ஊர் மிளகாய் கவட்டி எடுத்து நேரத்துக்கே விதைச்சு அதை பாத்தி போட்டு உள்ளுக்கு வச்சு கண்டா விற்கணும். கண்டா விற்கணும். சில தமிழ் கடை இருக்குல்ல, தமிழ் கடையில் இது அதிகம் சிலங்க நாட்கள் வந்து விற்று வச்சுக்கணும். வெள்ளை கண்ணாடி கொண்டு விற்கணும். நான் அதை செய்து பார்த்து நான் வீட்டுக்கு வச்சு அதுக்கு வந்து சரியாக வராது. அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் முளைக்கும். நாங்கள் அதுக்கு முன்னாடி போட்ட மாட்டோம். கம்பி மாதிரி அந்த வந்துடும். அது பட்டு நல்லா சரி வராது. இப்படி இதை நீங்கள் செய்கிறதால எப்படி என்ன ஏதாவது வருமானம் இல்லைன்னா ஒரு உடம்புக்கு சாத்து அது இல்லை பொழுதுபோக்கு சரி வருமானம் சில உங்களுக்கு தேவைக்கு தானே வீட்டு தேவைக்கு காணும். நாங்கள் என்ன இந்த பச்சை மிளகாய் இருக்குல்ல புடுங்கி சின்ன கழுவி போட்டு இந்த டிட்டப்பக்கையில் போட்டு ஃப்ரிட்ஜில் போடுவோம். இப்போ நாங்கள் அது முடிய எடுத்தா அது ஒரு வருஷத்துக்கு அது மாதிரி மற்ற சில போட இயலாது. இந்த மற்ற ஐட்டம் எல்லாம் போடலாம். சில ஐட்டம் பூசணிக்காய் போட்டால் அது அவ்வளோ சரியாக வேலை சின்ன போட்டெல்லாம் ஒரு குறுகிய காலத்தில் எடுத்துருவோம். வெண்டிக்காய் போடலாம். இப்போ வெண்டிக்காய் சில என்ன செய்வாண்டால் எல்லாத்தையும் பொரிச்சு போட்டு கரிமுலாக இருக்குல்ல உள் விதையை எடுத்து போட்டு பொரிச்சு போட்டு அதை எடுத்து தீபத்தில் போட்டோம்னா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை விரதம் பண்ணிட்டு அதை போட்டு ஓகே. நிறைய அந்த இந்த வருஷம் நான் சொன்னேன்னா இந்த பச்சை மிளகாய் வாங்கணும். பச்சை மிளகாய் கூடி விளைஞ்சிருக்கு. அப்போ வீட்டுலேயே காணும். நாங்கள் கொஞ்சம் பேர் கொடுக்கணும். இங்கே அவத்தரும் வந்து வெறுப்பார் இல்லை. அப்போ நானும் இங்கே கொடுத்தோன்னு சில பேருக்கு விருப்பம் இல்லாது. அப்போ நான்
வந்தது எடுத்தது சந்தோஷம். ஆமாண்ணா. உங்களை கண்டது எனக்கு ஆனால் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் என்றால் உங்களை முதல் கண்ணோடனே படம் எடுத்துறாங்க இது ப்ரோக்ராமில். கதையை பார்த்துட்டு சொன்னேன் யோசிச்சேன்னு என்ன இப்படி நான் ஒரு 16 வயதில் உழைக்கிட்டேன். 16 வயதில் படிப்பை முடிச்சுட்டு படிப்பு ஓடையில் நம்ம வந்து புங்குடி தான் படித்தேன் நான் கமலாம்பியில் சேர்ந்து முடிச்சபடியாக கிரேட் 8 முடிஞ்சுது. அப்போ கிரேட் 8 முடிஞ்சோடனே அது பிறகு நான் யாழ்ப்பாணம் வந்து படித்தேன். நான் யாழ்ப்பாணம் பரமேஸ்வராவில். அது பிறகு அதை யூனிவர்சிட்டி ஆகின பிறகு ராஜன் நான் யூனிவர்சிட்டி ஆகின பிறகு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி போகணும். மேனுஃபேக்சரிங் போய் கிரேட் 10 முடிச்சுட்டு அப்படியே கிளிநொச்சி வந்தால் அத்தான் மில் வச்சுருந்தார். அப்போ 16 வயது. எனக்கு அந்த கணக்கு வழக்கெல்லாம் ஒரு நாம் அந்த கணப்படிகளில் கணக்கு வழக்க தான் படித்தேன். இது அதுலேருந்து கணக்குள்ளே இருந்தவர் அதில் எடுத்து போட்டு நான் அங்கே மேனேஜ்மெண்ட் செய்து அதுலேருந்து 5 வருஷம் இருந்து நான் கிளஞ்சில். அது பிறகு வெளிநாடு வந்தேன். பிஸ்னஸ் செய்வீங்களா? பிஸ்னஸ் இல்லை, அது வந்த இடத்துல நான் வந்து ஏஎம்எல் இருந்தேன். ஏஎம்எல் இருந்து நான் மேனேஜ்மெண்ட் 1985 முந்தி எந்த கல்யாணத்துக்கு அங்கே ஒரு ஐயரை பிடிச்சனா அப்போ 3 ஐயர் வந்தது. அப்போ எங்கிறார் இங்கே ஐயாமணி ஐயா இருக்கிற அவர் ரொம்ப சர்வாயரும். அப்போ வந்த புதுசில் இந்த கல்யாணத்துக்கு வந்து இருந்து எனக்கு பார்த்து சொல்லி அதில் போய் அதில் ஸ்டார்ட் பண்ணி வந்து இருந்து பார்த்துட்டு வேறு எங்களை ஃபேமிலி வந்து இங்கே கேரளா வந்தோடனே பாய் சொன்னால் நான் கேரளா போகணும். ஆனால் அங்கே இருந்தால் நல்லா தான். இப்போ நிலைமையில் அங்கே ஏமன் ஈரோப்பு வந்து ஈரோப்பு இப்போ உழைக்க இயலாது. இங்கே வந்து இப்போ இதோ ஓகே எனக்கு இந்த லைஃபுக்கு நாங்கள் வசதியாக இருந்தாங்க. நாங்கள் கிளிஞ்சியில் எல்லாம் நாங்கள் வசதியாக இருந்தாங்க. எனக்கு அந்த வசதி எல்லாம் எங்கள் உடம்பை கீப் பண்ணணும். ஸ்லிம்மாக இருக்கிறீங்களா? ஸ்லிம் இருக்கு. எக்ஸசைஸ் எல்லாம் செய்யலாம். இங்கே ஃபேக்ட்ரிக்கு போகணும் நான் வேலைக்கு. நான் இப்போ எனக்கு இப்போ எத்தனை வயது சொல்லுங்க? இல்லை 28 மாற்றி பிடி மாற்றுங்க. 68 வயது. 68 வயது 65 நான் பென்ஷன் அப்ளை பண்ணிட்டு எழுது. இப்போ இந்த நானும் செய்கிற ஒரு மிஷனட் கம்பெனி தான் பேசுகிறேன். டோர் கம்பெனி உண்டு. அது 26 வயசு தான் பேசுகிறேன். எந்த பாரு எனக்கு ஒரு நல்ல எப்போசின் தந்தவங்க வேலைக்கு எப்போசின் தந்தவங்க. அதால் அதுலேருந்து அந்த வேலை எனக்கு பழகிட்டு. சரி, நன்றி சந்தோஷம். வந்து எடுத்ததுக்கு சந்தோஷம். எனக்கு இந்த தோட்டத்தை எடுத்து தான் தோட்டம் வந்து எனக்கு இம்போர்ட்டு. இது வந்து சிலருக்கு இந்த பேக்ரவுண்டு இங்கே வீடுகள் வாங்கிக்கணும். 2 மில்லியன் 1 மில்லியன் தான் வீடு. பேக்ரவுண்டு வந்து குறைவு. நான் வந்து இது வந்து 2001 ஆண்டு வாங்கினேன். சிவதாசன் என்ற ஒரு அப்போ நல்ல எங்கள் புங்கியால் தான் வேறு அந்த வீட்டு புரோக்கர் என்ன வந்து நான் கதைச்சி இப்போ மூக்கச்சி கட்டாமல் இருக்கணும். வெண்டிக்காய் கண்டு வெண்டிக்காய் கண்டு தான் எங்களுக்கு பெரிய ஒரு சரியான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் எங்களுக்கு. ஏனெண்டா இப்படி ஒரு வெண்டிக்காய் கண்டுகளை இங்கே நாங்கள் நட்டு வளர்க்குறது சரியான கஷ்டம். அது பற்ப கண்டு வெட்ட வரும் இல்லையண்டா. இப்படி முறிச்சு பார்த்தா இது முத்தே இல்லை. இது முறிச்சு பார்த்தா முட்டை இதை முறிச்சு பார்த்துட்டா முட்டை இல்லை இந்த வெண்டிக்காய். அப்போ எங்களுக்கு இந்த முறை வேணா பூச்சி வந்ததால் எங்களுக்கு கொஞ்சம் சரியான பூச்சி. இந்த பூச்சி ஒன்று வந்து எங்களோட கண்டுகள் எல்லாத்தையுமே தண்டது. அது நீங்களுக்கு நாங்கள் சிட்டிகளுக்கு தான் கதைக்கணும். சிட்டி மருந்துகளை விட்டால் இந்த ஒரு வண்டு ஒன்று இப்போ எல்லா இடம் தெரியுது. எல்லாட்ட காடினையும் சாக வச்சு கொண்டு இந்த எல்லா மருந்தும் போட்டும் ஒருத்தருக்கும் அந்த இது வந்து இது பண்ணதில்லை. எல்லாரும் கஷ்டப்படினோம் காடினோட. அதுகளால இல்லை எங்களுக்கு இந்த கோனர் வீடு வழியாக இந்த ரோட்டுகள் இருக்கிற வழியாக எங்களுக்கு பறவைகளால் இல்லை. எனக்கு முயல் சில நேரம் வந்து போகும். அந்த பீன்ஸ் கண்டு நட்டு நான் அதில் அப்போ இந்த பீன்ஸ் கண்டுலாம் பெருசாக இதில் வந்திருந்தது. அவை எல்லாம் அப்படி நீளத்துக்கு வந்துட்டு முயல் வடிவா வடிவா சாப்பிடுவீங்க. அவை வடிவா சாப்பிடுவீங்க. அதனால தான் சாடியில் உள்ள கொண்டுறீங்களா? நாங்கள் சாடியில் வச்சது. சாடியில் வச்சது காரணம் வந்து இது. மற்றது எங்களுக்கு பாவக்கண்டும் பாறை இல்லை ஒரு வருஷமும். பாவக்காயும் நல்ல வடிவா வந்தது இந்த முறை. எங்களுக்கு மிளகாய் தான் எங்களுக்கு ஒவ்வொரு விதமாக நான் அதுலேருந்து எல்லாமே ஒரு சாய்ஸ் ஒவ்வொரு விதமான மிளகாய்கள் இதுகள் எல்லாம் ஒரு விதமான கண்டுகள் வேண்டி நட்ட நான். அப்போ இவர் தான் நடுறது வேண்டி கொடுத்தா இவர் தான் எல்லாம் நடுறது. மற்றது பாவையும் அப்படித்தான்.
2-3 விதமான பாவக்காய் இது பாவக்காய் உண்டு மற்றது அங்கால காய்ச்சி கிடக்கு பின்பக்கத்தில் இது ரெண்டு இருக்கு கொஞ்சம் கருப்பா பிடுங்கிட்டேன் இதுல மேல கிடக்குற மரத்துல ஓ இது அந்த முள்ளு அப்ப பாவக்காய் பூக்காண்டுகள் யார் பொறுப்பு எல்லாமே அவர்தான் அண்ணாதான் முள்ளு வெட்டுறதுலேருந்து பூக்காண்டுகள் 2 பேரும் சேர்ந்து செய்வோம் வேலையை போயிட்டு வந்து 2 பேரும் சேர்ந்து செய்வோம் எங்களுக்கு இது ஒரு எங்களோட கஷ்டப்படி என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஹஸ்பண்டும் ஹார்ட் ஒர்க்கர் நானும் ஹார்ட் ஒர்க்கர் ஓகே 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் மிளகாநாதன் மகள் என்று சொன்னாலே அதால் மிளகா கண்டுகள் விருப்பம் எனக்கு மிளகா கண்டுகள் ஒரு விதமாக நடவணும் விருப்பம் எனக்கு அதுதான் மிளகா கூட வச்சிருக்கா மிளகா கூட வச்சுக்கிறோம் காரங்களும் சாப்பிட்றதும் கூட உடம்புக்கு நல்லவன்னு சொல்லிவினோம் ஆமாம் ஆமாம் காரங்களும் சாப்பிட கூட உடம்புக்கு நல்லது தானே அது ஆமாம் காரம் வந்து இந்த வெக்க டைமில் சில பேர் சொல்லி ஸ்பைசி கூட ஆனால் ஸ்பைசி நல்ல காண மாட்டினோம் இங்கே இந்த இடங்கள்லாம் இப்படியானதுகள் இதெல்லாம் முந்திரிய பழத்து மஞ்சள்னு சொல்லி ஒவ்வொரு விதத்தில் இருக்குது அது எனக்கு சரியான விருப்பம் இந்த கலராகன்ற டொமாட்டோ எல்லாம் சலாட் போட்டு சாப்பிடுங்க இது சலாடு போட்டு சாப்பிட நல்லா இருக்கும் நல்லா இனிப்பு நேற்று அந்த மார்னிங் சைடில் இருந்த இது சாப்பிட்டேன் நான் உண்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்த ஒரு புளி நல்ல இது ஆமாம் இது இது கீரை கொட்டை புடுங்கிட்டோம் புடுங்கிட்டோம் விதைக்கு சரி என்ன சரி ஓகே அக்கா மிக்க நன்றி நன்றி வணக்கம் எங்களோட வந்து என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு விருப்பம் எங்களுக்கு இந்த கார்டனை எடுத்து போடுறதுக்கு சரியான சந்தோஷம் வேண்டாம் எல்லா தமிழ் மக்களுமா சேர்ந்து இப்படி ஒரு கார்டனை தங்களுக்கு வீட்டு தோட்டமாக செய்கிறதால எல்லாருக்கும் நன்மை நாங்கள் காசு கொடுத்து வேண்டதில்லை எங்களோட உடம்புக்கும் ஆக்டிவிட்டியாக இருக்கும் மற்றது அதை விட எங்களுக்கு விடிய காலம் உடம்புக்கு எங்களுக்கு மரமலர்ச்சியாக நாங்கள் வந்து கார்டனை பார்க்க சந்தோஷம் சரி அக்கா தேங்க்யூ வெரி மச் வாங்கோ வீட்டை வந்து டீ குடிச்சிட்டு போகலாம் உள்ளேயும் அண்ணா நம்ம டீ டைமுக்கு கூப்பிட்டுருக்கீங்க சரி நாங்கள் அதை அப்புறம் சந்திப்போம் இது என்ன பூ அண்ணா என்னங்கண்ணா இது என்ன பூ இது வந்து இந்த நோமல் பூவான் மற்ற இந்த இதில் இந்த சமருக்கு வைக்கிறது வடிவாக இருக்கு வடிவாக இருக்குது போன மழை வந்து சரியாக இருக்குது இது இங்கே இடம் பண்ணு அதே மாதிரி இது ரோசா வச்ச மாதிரி அந்த பூவை பண்ணுங்கோ இந்த இது ரோசா எல்லாம் இனி காலம் வந்துட்டு தானே குளிர் வலிக்கிடு நேற்று ப்ரோக்ராம் எல்லாம் போனீங்க அப்போ நைட்டு போனால் தானே அந்த குளிர் பின்ன இரவு சரி ஓகே அண்ணா அந்த தோட்டத்தை வடிவாக காட்டினதுக்கு அண்ணாக்கு நன்றி லோகன் அண்ணாவோட பாருங்க இவ்வளவு இங்கே வந்து கனடாவில் வந்து தோட்டம் செய்து வடிவா இங்கே பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஆக்களை ஷேர் பண்ணி விடுங்க அப்படி இங்கே கனடாவில் செய்யணும் தோட்டம் லைக் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்ய மாட்டீங்க ஏன்டா நான் எந்த வயதில் நீங்கள் இப்படி செய்ய மாட்டீங்க யங் பொடிகள் இப்படி இது செய்து பழகணும் யங் பொடிகள் ஓகே தேங்க்யூ